மாநாடு சிம்பு சாருக்கு பேசியிருக்கேன், தனுஷ் சாருக்கு பேசியிருக்கேன், கார்த்தி சார், சூர்யா சார், இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கேன். ஸோ இப்போ கார்த்தி சாருக்கு நான் பேசும்போது அவரோட ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவர்தும் கொஞ்சம் மேட்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்னோடதுன்றதுனால என்னோட ஸ்பீட் இருக்குன்றதுனால நான் மேட்ச் பண்ணிடுவேன். வேறஸ் ஜெயம் ரவி சாருக்கு ஒரு வாட்டி போய் பேசுறேன், என்னால் பேசவே முடியல. அவரோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணவே முடியல. பிகாஸ் ஹி வாஸ் வெரி ஸ்லோ. ரொம்ப நிறுத்தி நிதானமா பேசினாரு. அப்பதான் ஓகே, இது ஆக்சுவலா இது நம்ம கத்துக்கணும். நிறுத்தி நிதானமா பேசணும்னா டப்பிங் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்படி நம்ம ஃபாஸ்டா பேசி வைக்கும் போது டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றது. சோ இந்த மாதிரி ஸ்லோவா கொஞ்சம் ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு எப்போ வந்தது? எப்போல இருந்து டப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா சீசன் 5 எங்களுக்கு தெரியுது. சீசன் 5 தான் ஐ திங்க் தமிழ்நாட்டில் இந்தியாலே ஒரு ரேஜா போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த வெயிட் அண்ட் எவ்ரிதிங். பட் கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடில இருந்தே வந்திருக்கும். ஸோ வாட் இஸ் தட் ப்ராசஸ்? ஹவு டிட் யூ கெட் தட் ப்ராஜெக்ட்? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஐ திங்க் ஐ டிட் இட் ஆன் 2021 நினைக்கிறேன். 4th சீசன் ரிலீஸ் ஆகும்போது தான் they actually did all the 3 seasons together. Okay. So all one goal 4 season பண்ணோம். So initially 2016ல first season release ஆச்சு. நான் ஒரு 18-19 டைம்ல ஐ கேவ் இட் அ ஷாட். சும்மா பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அப்போ வந்து அந்த அளவுக்கு அது எனக்கு கேட்ச் பண்ணல என்ன. ஸோ நான் விட்டுட்டேன். ஸோ 2021ல வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிட்டு பண்ணும்போது இந்த சீசன் தானா, இந்த சீரீஸ் தானான்னு தெரிஞ்சுதான் நான் போனேன். பட் ஐ டென்ட் நோ தட் திஸ் சீரீஸ் வுட் ஹேவ் சச் அ பிக் இம்பாக்ட் வென் இட் வில் கெட் ரிலீஸ்ட். அது வந்து நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. 2021ல பண்ணேன். ஃபர்ஸ்ட் 3 சீசன் போகுது. என்னடா வரான் என்னடா மான்ஸ்டர் காமிக்கிறீங்க இப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு 2 சீசன் முடிச்சதுக்கு அப்புறம் 3rd சீசன்ல இருந்தா எனக்கு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா கேரக்டருமே இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து அனாயிங்கா தான் இருக்கும். அப்புறம் தான் அந்த மாஸ் அந்த பேபி சிட்டர்ன்ற ஒரு இமேஜோ அவனுக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல இது இருக்குன்றது 3rd சீசன்ல அந்த கேரக்டர் ஆர்க்கே சூப்பரா க்ரோ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 2ல இருந்து அப்படியே அழகா 3rd 4th எல்லாம் ஹீரோ அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால எனக்கு 3rd சீசன் ஆரம்பிக்கும் போது தான் எனக்கே பர்சனலா ஓகே, நம்ம என்னதான் நான் வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, என் ஒர்க்கை யாராவது நாளைக்கு பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கலாமே, நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்லக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ என்னை யாருமே வந்து குறைச்சு சொல்லக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ வாட் எவர் ஐ கிவ் மை 100%.